வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சௌந்தர்யா ஷாக் ஆகி, ஐயோ அப்போ நான் ஓமப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேனே உட்காந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த சுச்சுவேஷன்லன்னு பார்த்தீங்கன்னா, பணப்பெட்டியை ஜாக்லின் எடுத்துகிட்டு உள்ளே வந்துருவாங்க. அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அதை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. எதுக்காக சொன்னாங்க அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மஞ்சரி அண்ட் தென் ரயான், முத்துக்குமரன், சௌந்தர்யா அவங்கெல்லாம் வந்து சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மஞ்சரி வந்து கேட்குறாங்க, ஜாக்லின் வந்து லேட்டாக வந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரயான் கிட்ட. ரயான் வந்து ஆமாம் அப்படின்றத மாதிரி சொல்கிறாங்க. ரயான் வந்து ஆமாம், அவங்க வந்து லேட்டாக வந்தாங்க அப்படின்றத நாங்கள் முன்னாடியே கணிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்துக்குமரனும் ரயானும் கணிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் ரயான் முத்துக்குமரன் வந்து கிட்ட போல லைக் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, ஐயோ ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஈவன் சௌந்தர்யாவும் ஓகே அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் வின், அந்த பெட்டி எடுத்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி எல்லாரும் கன்சிடர் பண்ணாங்க. ஸோ மஞ்சரி வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு ரூல் புக்கில் என்ன போட்டிருந்தது, அந்த செகண்ட்ஸ் முடியறதுக்குள்ளே கதவு மூடிரும் போட்டிருந்ததா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு ரயான் வந்து தெளிவாக சொல்கிறாரு, அந்த கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீ திரும்ப வந்துடணும், அதுதான் வந்து ரூல். அண்ட் தென் இன்கேஸ் அந்த கொடுக்கப்பட்ட செகண்ட்ஸ்குள்ளே நீ வரல அப்படின்னா யூ ஆர் எலிமினேட்டட், வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ மஞ்சரி வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து பிக் பாஸ் அந்த க்ளோஸ் காலாக இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து, அதாவது மஞ்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் வந்தது, லைக் இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது எனக்கு. பட் உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்டதுக்கு, ஆமாம் நான் வந்து முன்னாடியே வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் கிட்டேயே போலையே அப்படின்ற மாதிரி ரயான் சொல்கிறாரு. நான் சுற்றிட்டு தான் இருந்தேன், ஏன்னா எனக்கு வந்து அவங்க ஃபேஸ் தெரிகிறப்ப ஒரு செகண்டோ என்னமோ இருந்தது. மேபி அவங்க உள்ளே வர்றதுக்கு 1 ஆர் 5 செகண்ட்ஸ், சாரி 0.5 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்ததுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு கால்குலேஷன் இருந்தது அப்படின்ற மாதிரி ரயானும் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டிருந்த சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, அடப்பாவிகளா அப்படியா, நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஜாக்லின் வின் பண்ணிட்டான்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து ஓமப்பொடி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ரயான்ட்ட வந்து கேட்பாங்க. அதுக்கு ரயான் வந்து, நான் நீ சிரிக்கும் போது நான் உன்னை முறைச்சி பார்த்தேன், நீ அதை கவனிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ரயான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ சௌந்தர்யா மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் உள்ளே வந்ததும் ஓகே வின் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அந்த மூமெண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் சௌந்தர்யாவும் அவங்களோட பாணியில் அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. விச் மீன்ஸ் ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு, எதுவும் பிரச்சனை இல்லை, நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபன்னாக ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து இவங்க சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது ஃபன்னாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஷனில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நம்மளுக்கே வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இருந்தது. அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இல்லை, நம்மளுக்கு முன்னாடி நாளே வந்து எலிமினேட் ஆகிட்டாங்கன்னு தெரியும். ஸோ ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர மாதிரி காமிக்கிறான் அப்படின்னா ஒரு ட்விஸ்ட் வச்சு அவங்க எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் உள்ளே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எஸ் வின் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் இருந்தனால அவங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிக் பாஸ் சீசனில் திருப்புமுனைகளை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்கமிங் டேஸில் லைவில் என்ன நடக்குது, இன்னும் ஒரு நாள் தான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம சேனலில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.